மொழி, அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு எல்லாம் பழங்காலம். இனி உச்சம், ஞானம், திடம், உயிர்ப்பு இதுவே எங்களின் புதுக்கோடம் என்று தன்னுடைய படைப்பாக்க பெருமையால் வெளியிட்டுள்ள அம்மா லாவண்யா அசோக்குமார் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் தான். ஏன்னா நான் என்ன நூலில் சொல்லியிருக்கேனோ அறிவு பெருந்தது எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்முடைய அறிஞர்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த நூலை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நான் நன்றி சொல்லிடுறேன். நன்றி உரை தனியாக இருக்குது, இருந்தாலும் நன்றி நிறைய பேருக்கு நான் சொல்லணும். அதனால் நன்றியை முதல்ல சொல்லிடுறேன். இந்த நூலை வெளியிடணும் அப்படின்றது ஒரு சின்ன தூண்டுதல் தான். எப்பவுமே பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே நம்புகிறோம். நான் ரொம்ப நம்புகிறேன் அந்த விஷயத்த. ஒரு நல்லது ஒரு சின்ன துளியாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 100 மடங்கு அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு திருப்பி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த நூலை வெளியிடணும் ஒரு சின்ன ஆசை தான் இது. ஏன் வெளியிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அதற்கு முதல் துளி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 6 வருட உழைப்பு. ஐயா சொன்னாங்க 10 வருட காலங்கள் வந்து நம்ம செண்பக தமிழரங்குக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ஐயா சொல்லியிருந்தாங்க. இந்த தொடர்புல நடுவில் வந்து இந்த டெய்லி குட் மார்னிங் அனுப்புறது, குட் நைட் அனுப்புறது இப்படிதான் ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து இளங்கோவன் ஐயா அவர்கள் தான். உடனே கூப்பிட்டுருவேன், சார் என்ன செய்யலாம், இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அதுக்கு ஒரு சொல்யூஷனோட தான் அவங்க எனக்கு பதிலே சொல்லுவாங்க. இல்லை இது முடியாதுமா அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. இந்த நூல் ஒரு 6 வருட உழைப்பு. இந்த ஆய்வு ஐயா சொன்னது, நம்முடைய சுப்பிரமணியா சொன்னது போல மிக ஆழமான ஆய்வு தான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னுடைய பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராதா செல்லப்பன் அவர்கள். இந்த ராதா செல்லப்பன் அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோள். ஒரு பெண்ணா பதிவாளர் அப்படிங்கிற பதவிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பதவி. அதுவும் நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அந்த பதிவாளர் பதவி இருந்துகிட்டே நிறைய நூல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. கலை சொல்லாக்கம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கம்ப்யூட்டரோட சொற்கள் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கும். அந்த ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய கலை சொற்கள் எல்லாமே தமிழ்ல மொழிபெயர்த்த மிகப்பெரிய ஜாம்பவான் என்னுடைய முதுமுனைவர் திரு ராதா செல்லப்பன் அவர்கள். அவங்களோட பயணிக்கும் பொழுது நிறைய நம்மளுடைய நூல்கள்ல மேற்கோள் குறிப்பிட்டிருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மேற்கோள்கள் சொல்லிட்டீங்க, நீ என்னப்பா சொல்ல வர அதையும் சொல்லு, அப்பதான் இந்த நூல் வந்து நிறைவு பெறும் அப்படின்னு. எனக்கு இந்த ஆய்வுக்கான வழிகாட்டுதல் மட்டும் கிடையாது, என்னோட வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலுமே அம்மையார் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னோட முதல் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வந்திருக்கணும். ஆனா அவங்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வர முடியல. அதுக்காக தான் நமக்கு வந்து நம்ம நூல்ல வந்து நிறைய அவங்களோட மேற்கோள்களையும் சொல்லியிருக்கோம். அது இல்லாம அவங்களோட வாழ்த்துக்கள் நமக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. அம்மா கிட்ட நான் கேட்கிறேன், அம்மா என்னோட நூல் வந்து 6 வருடம் நம்ம உழைச்சி நம்ம ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்கோம். இது வந்து தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு என்னன்னா, தமிழ் கிளாஸ் தான் தூக்கம் வரும், தமிழ்ல வகுப்பு போனா நம்ம நல்லா தூங்கிடுவோம் அப்படிதான் இருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், ஐயாவும் நானும் பேசிட்டு இருக்கும் பொழுது தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எத்தனை தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தமிழாசிரியர்களும் ரொம்ப பிடிக்கும். ஆனா வெளியில என்ன சொல்லிக்குவாங்க அப்படின்னா, அந்த வகுப்பு போனா எனக்கு தூக்கம் வரும். காரணம் என்னன்னா, நம்ம நிறைய என்ன பண்றோம்னா, சங்க இலக்கியங்கள், நம்ம சங்க இலக்கியங்கள்ல தலைவன் தலைவி எப்படி இருந்தாங்க, தோழி எப்படி இருந்தாங்க, அரசர் எப்படி இருந்தாரு, அவரோட படைகள் எப்படி இருந்தது, அப்படிப்பட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த தமிழ் வந்து ஒரு தோய்வு நோக்கி போயிட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து அம்மாவுக்கு இருந்தது, என்னுடைய ஆய்வு நெறியாளருக்கு இருந்தது. அதனால அவங்க எனக்கு சொல்லும் பொழுதே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சொர்க்கம், அது மிகப்பெரிய சொர்க்கப்புரியது. அதுல இருந்து நிறைய தங்கங்கள் இருக்கு, அந்த தங்கங்களை எடுத்து நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். என்ன பழைய சங்க இலக்கியங்கள் மட்டுமே ஆய்வு அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி சங்க இலக்கியம், இக்கால இலக்கியம். இந்த இக்கால இலக்கியத்துல ஒரு சின்ன பகுதி தான் புதினம் அப்படிங்கிறது. புதினத்தை எடுங்க, சங்க இலக்கியம் எடுங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் எடுத்து சமுதாயத்துக்கு அது என்ன பயன்பட்டுச்சா பரலையா, இல்ல இந்த சங்க இலக்கியங்கள் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன விஷயமே ஆரம்பிச்சோம் நம்ம இந்த முனைவர் பட்டம் அப்படிங்கிறது. ஆரம்பிக்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்கள்ல கலாய்வு, நம்முடைய அறிஞர்கள் தான் சொன்னாங்க, கலாய்வு அப்படின்னு போகும்பொழுது நிறைய பேர் சந்தேகம் பிடிச்சது. நம்ம ஐயா அவர்கள் சொன்னாங்க, நிறைய பேர் பேச மாட்டாங்க, நிறைய பேர் ஒரு அஜெண்டா வச்சுக்கணும், நம்ம
ஆய்வு நெறியாளர்கள் ஆய்வுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கணும். இதை வச்சுதான் போகணும், இப்படிதான் போகணும்னு. நிறைய பேர் அதுக்கிட்ட போகவே முடியல, நிறைய பேருக்கு அதுக்கு பதில் தெரியல, பதில் சொல்லல. திரும்ப திரும்ப முயற்சி, ஒரு தடவை மட்டும் போக முடியாது. அந்த ஊருக்கு திரும்ப ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப அந்த ஊர்ல போய் பார்க்கறது, திரும்ப அந்த மக்களை பார்க்கறது, இப்படி தொடர்ந்து முயற்சியின் அடிப்படையில தான் இந்த கலா ஆய்வுங்கிறது நிறைவு பெற்றது. அப்ப சங்க இலக்கியம் எப்படி இருந்தது, இக்கால இலக்கியமான இந்த புதினங்கள் அந்த பெண்கள் பத்தியான நிலைகள் வந்திருக்கா? அது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான சிக்கல்களையோ இல்ல சேமிப்பையோ இல்ல பொருளாதாரத்தையோ சந்திக்கிறாங்களா அப்படிங்கிற 3 காலகட்டங்களையும் சேர்த்துதான் ஆய்வு ஏடு எனக்கு வெளிவந்தது. இந்த ஆய்வு ஏடுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே முனைவர்கள் அறிவு சான்றோர்கள் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆய்வு அப்படிங்கிறது தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம குடும்பம் என்னன்னு நமக்கு தெரியாது, அவ்வளவு தூரம் பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஆய்வுல அம்மா எனக்கு முட்டியை காமிச்சு அடி கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்ற எல்லா வேலையும் அம்மா எனக்கு செஞ்சாங்க. திடீர்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கணினிங்கிறது எனக்கு தெரியாது, கணினி எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு தெரியாது, ஒரு பிரிண்ட்ங்கிறது என்னன்னு தெரியாது, இந்த பிரிண்ட் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. இது எல்லாமே எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது தான். அவங்க கணினி தமிழ் ஆசிரியர் மட்டும் கிடையாது. இந்த கணினி அப்படிங்கிறத நீ பயன்படுத்ததான் உன்னோட ஆய்வு சிறக்கும், உனக்காக இன்னொருத்தர் பேச மாட்டாங்க, நீ அதை போய் பேசுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எனக்கு இந்த ஆய்வு கற்றுக் கொடுத்தது. இந்த கிராம பெண்களின் பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த ஆய்வு பெண்களை நோக்கியோ சமுதாயத்தை நோக்கியோ அதை மட்டும் போகல, அதை தாண்டி என்னையும் நிறைய கருத்துச்சு, எனக்கும் நிறைய சொல்லி கொடுத்தது. அந்த வகையில இந்த ஆய்வு நிறைவு செய்யும் பொழுது நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள், அது எல்லாமே என்னோட நெறியாளர் என்னை அம்மாவா இருந்துதான் வழி நடத்தியிருக்காங்க. நிறைய என்னோட பிரச்சனைகளுக்கு எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம், பரவாயில்ல, இன்னொரு 10 நாள் ஆகட்டும், பரவாயில்ல, 1 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல, இப்படி என்னை மோட்டிவேட் பண்ணிட்டேன். நான் எந்த இடத்துலலாம் தோய்வு அடைகிறேனோ அந்த இடத்துலலாம் என்னை என்னுடைய முனைவர் ராதாச்செல்வன் அவர்கள் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மோட்டிவேஷன்ல ஒரு ரிசல்ட் வருது. சரி, இதுக்கப்புறம் இது அப்படியே விட்டாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 2016 நம்ம முனைவர் பட்டம் வாங்குறோம். முனைவர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட பொருளாதார தேவைக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ நான் தமிழ் பேராசிரியர் அந்த மாதிரி வரவே இல்லை. அதை தாண்டி நம்ம இன்னொரு துறையில போய் வேலைக்கு போய் சேர்ந்திருக்கேன். உங்களுக்கு நான் பத்திரிகையிலே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தனியார் நிறுவனத்துல மேலாளராக போய் சேர்றேன். அந்த பணிக்கு நடுவுலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு. நம்ம முனைவர் படிச்சிருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், ஆனா எதுவுமே நமக்கு செயல்படல. அப்ப நம்மளோட படிப்பு வீணா போயிருச்சா, நம்மளோட செயல்பாடு வீணா போயிருச்சா அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தாகம் ஒரு இடத்துல வெளியில வருது. அப்ப நான் யோசிக்கிறேன், சரி, இது இவ்வளவு நாள் நம்ம ஒரு முடங்கி இருக்கிற இந்த விஷயத்த எப்படி வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நூல்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது. நூலா கொண்டு வந்தா மட்டும்தான் இதை மக்களோட பார்வைக்கு கொண்டு போக முடியும். அப்ப நூலா கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது எனக்கு தோன்ற அடுத்த விஷயம் நம்ம சண்முக தமிழர்கள் அப்படிங்கிற விஷயம் தான். ஐயாவுக்கும் எனக்கு இந்த 10 வருட தொடர்புன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த ஆய்வு எனக்கு இப்படி சரியா இருக்குங்களா, நான் பண்ணியிருக்கிறது சரியானா, எழுத்துப்பிழை முதற்கொண்டு சரியா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். ரொம்ப சிறப்பு. PhD படிச்சவங்களுக்கு எழுத்துப்பிழை வருமா அப்படின்னா நம்மளோட தொடர் முயற்சியிலையும் தொடர் ஒரு சிக்கல்கள்லையும் நமக்கு அந்த எழுத்துப்பிழைங்கிறது தெரியாம இருக்கும். அப்படி ஒரு சின்ன பிழையை கூட ஐயா கிட்ட நீங்க எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கும் பொழுது ஐயா அடுத்தது அவங்க சொன்னது மாதிரி நம்ம சுப்பிரமணியன் ஐயா அவர்கள்ட்ட தான் கொண்டு போய் அந்த ஆய்வேடை கொடுக்குறாங்க. ஐயா அவ்வளோ வேலைகளுக்கு இடையிலுமே, அப்ப ஐயாவுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. நான் சொல்றது 10 வருடங்களுக்கு முன்புங்கிறது பயங்கர வேலையிலையுமே எனக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அந்த ஆய்வை சரி பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து ஐயாவுக்கும் எனக்குமான தொடர்பு வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த நூலை வெளியிடணும் அப்படின்னு நான் திரும்ப ஐயா கிட்ட போய் கேட்கும் பொழுது ஐயா சொன்னது, நீங்க படிச்சு பாருங்க, நூல் வெளியிடலாமா, இது வெளியிட தகுதியான நூலான்னு முதல்ல பாருங்க, சரி தோணுச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு ஐயாட்ட நான் சொன்னேன். எனக்கு அப்படிதான் நினைவுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா விட்டுடலாம், இல்லை நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுங்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஐயா உடனே சொன்னாங்க, இது அருமையான நூல்மா, இது அருமையான முயற்சி, நம்ம செய்யலாம் அப்படின்னு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்றோம், எனக்கு இது வேணும் அப்படின்னு. பிரபஞ்சம் அடுத்து திருப்பி எனக்கு செஞ்சிருக்கிறது இவ்வளோ பெரிய அறிஞர்கள், இவ்வளோ பெரிய மேடை. இதுக்கு நான் யாருக்கு நம்பிக்கை ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம இளங்கோவன் ஐயா இருக்கட்டும், சுப்பிரமணிய ஐயன் ஐயா இருக்கட்டும், எல்லாமே என்னோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டே இருக்காங்க. கவலைப்படாத நாங்க இருக்கோம், வாங்க, கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு சின்ன செயல் தான் சார் செய்யறேன். அதை மீறி மற்றவங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட் ஆகட்டும், அவங்க கொடுக்குற உத்வேகமாகட்டும், இந்த நூல் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப நாள் நம்ம பிளான் பண்ணோம், இது நிறைய நாள் இது நடந்தது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 2 தடவை ஐயாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். முதல் தடவை கொஞ்சம் வெளியிடலாமா,
2வது தடவை வெளியிடலாம், யாரை வச்சு வெளியிடலாம், அவ்வளவுதான். அப்போ ஐயா சொன்னாங்க, நம்ம தமிழ்ச்சங்கம் மூலமா வெளியிடும் பொழுது ஐயா நம்ம உதயகுமாரன் ஐயா இருக்காங்க, அவங்க மூலமா இதை வெளியிடும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னாங்க. நிச்சயமா அதுதான் சார் எனக்கும் தோணுச்சு. நீங்களும் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ஐயா மூலமா வெளியிடலாம். ஐயா கிட்ட சொன்ன உடனே நான் நினைச்சது என்னன்னா, ஐயா மறுத்துருவாங்க அப்படின்றது தான். இல்லை எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு மறுத்துருவாங்கன்னு. ஆனா ஐயா அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால ஐயாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கிறேங்க. அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி ஒரு சிறப்பு செய்யணும். என்னதான் நம்ம நிகழ்ச்சி வச்சாலும் அந்த நிகழ்ச்சியில ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அப்போ எங்களுக்கு தோணுனது வந்து ஜெயசுந்தரி அம்மா தான். இந்த ஐடியாவை கொடுத்தது இளங்கவன் சார் தான். அம்மாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், ஆனா அது ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க, நான் வந்து அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டாங்க. அம்மாவோட தொடர்பை நான் கண்டிப்பா சொல்லணும். இப்போ நாங்க அகில இந்திய வானொலியில அறிவிப்பாளர் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் வந்து மூத்தவர் ஜெயசுந்தரி அம்மா. நாங்க அங்க அறிவிப்பாளர்களா 2005 போய் சேரும் பொழுது ஐயா மதியழகன் ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மாவோட நிறைய பேச்சுக்கள், நிறைய ரெக்கார்டிங்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து என்னன்னா, முதல்ல வந்து எடுத்தோடனே மைக் கொடுத்தெல்லாம் பேச வைக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து நீ தயாராகு, எங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை கோர்க்கணும், நிகழ்ச்சியை ரெடி பண்ணணும், அதை வந்து நம்ம காட்சிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் பேச கொண்டு போவாங்க. எப்படி வந்து இங்க தமிழறிஞர்கள் இருக்கும்பொழுது நமக்கு பேச தடுமாறுதோ, அதே போல ஆளுநர்கள்ல எவ்வளவுதான் நமக்கு தமிழ் தெரிஞ்சாலும் எவ்வளவுதான் பேச தெரிஞ்சாலும் பேச முடியாது. ஒன்று வந்து நம்மளை தடுக்கும், இன்னொன்று என்ன செய்யும் அப்படின்னா நிறைய குட்டு விழும். இல்ல இவங்க மாதிரி நீங்க பேச ட்ரை பண்ணுங்க, இல்ல இது மாத்துங்க அப்படின்லாம் நிறைய குட்டு விழும். அப்படி குட்டு விழும் பொழுது விஜயசுந்தரி அம்மாவோட ஒளிநாடாவெல்லாம் போட்டு இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி தமிழ் பேச முடிஞ்சா, உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா நீங்க பேசுறாங்க. வந்து பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு எங்களோட லைப்ரரியன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு உத்வேகம், அம்மாவை நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் ஒளிநாடாக்கள் நிறைய கேட்குறோம். அப்போ அவர் பாலசுப்ரமணியன் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைப்ரரியன், அதாவது ஆல் ரேடியோவில் ஒரு லைப்ரரி இருக்கும். நம்மளோட பழங்காலங்கள், அதாவது நம்மளோட காந்தியடிகள் அவர்களோட உரையாகட்டும், பாரதியார் அவர்களோட மனைவி செல்லம்மா அவங்களோட உரையாகட்டும், இது எல்லாமே அந்த ஒளிநாடா பேரையில் இருக்குது. அப்படி பாதுகாக்கக்கூடியவர் தான் பாலசுப்ரமணியன் அவர்கள். அவங்க வந்து அம்மாவோட நிறைய ஒளிநாடாக்கள் எங்களுக்கு, எங்களோட என்ன சொல்றது, எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம ஆல் ரேடியோட, அவங்களுக்கு தெரியாம எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க வளரணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருக்கும். ஆல் ரேடியோவில் இருக்கும் பொழுது என்னன்னா, எங்களோட குரல் வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பெருசா தோணும். என்னதான் நாங்க உள்ள வேலை செஞ்சாலும் நிகழ்ச்சி கோர்ப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அறிவிப்பாளர் நான் மட்டும்தான் பேர் சொல்லப்படும். அப்ப அந்த அறிவிப்பாளர்ன்ற இடத்துக்கு நாங்க உயரணும் அப்படின்னா எங்களை நாங்க ரெடி பண்ணணும். அப்ப ரெடி பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, சீக்கிரம் ரெடி ஆகணும், சீக்கிரம் நம்ம பேர் வெளியில வரணும்ன்ற புகழ் போதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இது 2005, 2006, 2007, 2008 வரைக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப எட்டாக்கணியா தான் இருந்தது. 2009 அம்மாவோட பேச்சு மட்டும் இல்லை, அவங்க நிறைய எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல நாங்க பெரிய புத்திசாலி மாதிரி, அம்மாவை வந்து இப்படிலாம் பேசாதீங்க மேடம், இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க மேடம்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்க வந்து ஒரு கண்ணாடி படையில இருக்கோம், அம்மா அந்த பக்கம் ஒரு கண்ணாடி படையில இருப்பாங்க. நாங்க இந்த பக்கத்துல இருந்து இப்படி இல்லை இப்படிலாம் நிறைய அவங்க ஆக்ஷன் பண்ணுவோம். கட் பண்ணுங்க, பேசாதீங்க, ஏன்னா இங்க இருந்து பேசுனா அங்க கேட்காது. அதனால இங்க சைகையில அவங்கள வந்து ஆட்டி வச்சதா எங்களுக்கு பெரிய கர்வம். என்ன காரணம், எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டோம், ஒரு சின்ன குழந்தைத்தனம் தான் அது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒளிநாடகம்லாம் நிறைய நம்ம கேட்டோம். அப்போ இவங்களை பற்றியான ஒரு பிம்பம் எங்களுக்கு இருக்கு. அப்போ முன்னாடி வந்து நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளுன்னு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறுபிழைத்தனமான வேலையெல்லாம் வந்து அந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். அம்மாவுக்கு அது இன்னைக்கு நான் சொல்கிறேன். அன்னைக்கு வந்து அம்மா அதெல்லாம் என்ன, பெரியவர்கள் முன்னாடி நம்ம என்னைக்கு குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டாலுமே அவங்க பெருந்தன்மையா நம்மளை மன்னிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அம்மா மிகப்பெரிய உதாரணம். அப்போ உடனே குடிஞ்சிட்டே, சரிம்மா இதை மாத்திக்கலாமா, இதை மாத்திடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு அது போனதுக்கு அப்புறம் ரொம்ப சைல்டிஷா இருக்கும், நம்ம ரொம்ப பண்ணிட்டோமோ, அப்படிதான் பண்ணக்கூடாதோ அப்படின்னு. அம்மாவை அந்த மாதிரி வந்து ஆட்டி வைத்த பெருமை வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை ரொம்ப பெருமையாவே இந்த இடத்துல சொல்றேன். அம்மா நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்புரை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி பேசின உடனே இப்போ நான் நிறைய வந்து பொருளாதாரம், பெண்களுக்கு பொருளாதாரம் வேணும், பொருளாதார சிக்கனம் இருக்கணும், சேமிப்பு இருக்கணும், நூல்லாம் எழுதியாச்சு. அப்போ பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குதா, காசு கொடுத்தாதான் ஒருத்தவங்க வருவாங்களா அப்படின்னா, நான் உங்ககிட்ட ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்றேன், இங்கு கூடியிருக்கிற எல்லாருமே பணத்திற்கு அடிமையானவர்கள் இல்லை, பணத்திற்காக வரவில்லை, பொருளாதாரத்துக்காக வரவில்லை. உண்மையான அன்பு, உண்மையான பாசம், இந்த நூல் வெளிவரணும்ன்ற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு
அடுத்து உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, ஏதாவது பார்க்கணுமா, இல்லை ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம அரங்குக்காக தமிழுக்காக அவங்க எல்லாம் செய்வாங்கன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. விஜயசுந்தரி அம்மாவை பற்றி இன்னொரு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். அம்மாவுக்கு நிறைய பணிச்சுமை இருக்குது. நிறைய அவங்களோட பேச்சுக்கெல்லாம் நீங்கள் ரேடியோவில் கேட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற டாப் மோஸ்ட் பேச்சாளர்கள் தான் அவங்களும் ஒருத்தர். இவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் நான் போய் கேட்ட உடனே அவங்க உடனே வர்றேன், நான் செஞ்சு தரேன், பேசலாம், நிகழ்ச்சியை நல்லா பண்ணலாமா, கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. இந்த ஒரு அன்புக்கு எப்பவுமே நான் தலைவணங்குறதுமா நன்றி. அடுத்ததான் வந்து நம்முடைய நன்றி உரை வழங்குறதுக்காக சேலாபதி ஐயா இருக்காங்க. சேலாபதி ஐயா வந்து நான் பார்த்ததே இல்லை, அதுதான் உண்மை. முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் கோஸ்டோ அப்படின்னு சொல்றது வந்து இளங்கோவன் சாருக்கு தான். ஃபோனில் மட்டும்தான் பேசினேன். பத்திரிகை கொடுக்கறதுக்கு நான் நேராக வர்றேன் அப்படின்னா இல்லை வர வேண்டாம், நீங்கள் எனக்கு ஃபோனில் சொன்னாலே போதும், நான் அலைய வேண்டாம் இந்த வார்த்தையை அடிக்கடி ஐயா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி வந்து ஒரு பாராமுகம் கூட வந்து ஒரு நன்றி உணர்வோடு வந்து நன்றி உரை வழங்க வரும் அப்படின்னா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப நன்றி. இதுல நான் முக்கியமா மதிவேலன் சாரை சொல்லணும். மதிவேலன் சார் வந்து என்னோட ஜூனியர், ஆல் ரேடியோவில் ஜூனியர். அவர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஓ அப்படிங்கிற கேட்டகரி, உங்களுக்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படிங்கிற கேட்டகரி தான். என்னோட அலுவலகத்துக்கு வேறொரு காரணத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கிட்டையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், சார் வந்து மதியழகன் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோடனே என்னுடைய அலுவலக நண்பர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ட்ரடியூஸ் பண்ண அடுத்த செகண்ட் நான் மேடமோட ஜூனியருங்க, நான் மேடமோட ஜூனியர்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இவர் வந்து நான் பெரிய லெவலில் சொல்லிட்டு இருக்கேன், அவர் வந்து நான் மேடமோட ஜூனியர் அப்படின்ட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஜூனியர் தான் அப்படின்னு. அப்போ திருப்பி அதுக்கான விளக்கமும் கொடுக்குறாரு. அகில இந்திய வானொலியில் என்னோட சீனியர் அவங்க, நான் இவங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. எங்கேயுமே வந்து நம்ம உயர்வாக இருக்கணும், நம்மளை உயர்வாக காட்டணும்னு தான் எல்லாருக்குமே தோணும், அதுதான் மனித இயல்பும் கூட. அதையும் தாண்டி இல்லை நான் இவங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சிருக்கேன், இவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அந்த பெருந்தன்மைக்கு நன்றி. நான் இன்னொரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் என்னோட குடும்பத்தாருக்கு. எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ பெரிய முயற்சி இல்லை, இவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் அது ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்னோட குடும்பம் தான் இதுக்கு முக்கிய காரணம். என்னோட நேரமாகட்டும், அவங்கள்ட்ட நான் பேசுறதுக்கான நேரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், நடுவில் என்னோட பணிகள் செய்கிறேன், எனக்கான யூடியூப் சேனல் லாவண்யா ஸ்டார்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கான ஸ்பேஸை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட ஸ்பேஸ் வந்து என்னோட குடும்பம் எனக்கு கொடுத்துச்சு. நீ இதை செய்ய, நான் கூட இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு, நீ என்ன செஞ்சாலும் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு குடும்பம் சொல்லுதுன்னா அதை விட வேற என்ன வேணும்? இதுதான் பெரிய சப்போர்ட்னு நான் நினைக்கிறேன். இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அமைச்சா நிச்சயமா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வெளியில வருவாங்க, வெளியில வரதுக்கு காத்துக்கிட்டும் இருக்காங்க. சீக்கிரம் வெளியிலையும் கொண்டு வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். என்னோட தந்தையார் உயிரோட இல்லை, ஆனா எனக்கு நான் பிறந்ததுல இருந்தே என்னை தந்தையாவா இருந்து வளர்த்து இன்னைக்கு வந்து நான் வளர்த்து நிற்கும் பொழுது என்னை பார்த்து என் தந்தைக்கு நிகராக என்னை ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா என்னோட பெரியப்பா திரு சோமு அவர்கள். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல நான் இருக்கேக்கா பார்த்துக்கலாம்க்கா, அதெல்லாம் செஞ்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கான், என்னோட தம்பி ராஜேஷ். எங்க அம்மாவுக்கு வந்து அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. யாராவது கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க, அந்த நோயோட தீவிரம் என்னன்றது தெரியும். நான் அவங்களுக்கு ஒரு பிள்ளை தான். நான் நல்லா இருக்கணும், நிறைய படிக்கணும். எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ படிக்கணும்னு நிறைய அம்மா சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பிஹெச்டி அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா இந்த நிகழ்ச்சியிலேருந்து என் கூட இருந்து பார்க்கறதா நான் உணர்வேன். அவங்க வந்து வீட்டில் இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் இருக்காங்க. என்னோட நெய்பர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு உருவம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த உருவம் யார் அப்படின்னா என்னோட சிறிய தாயார் தியாகவதி அவர்கள்.
நான் இருக்கேன், எது கவலைப்படுறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு உந்துதலா இருக்கும்னு தெரியுமா? அதை சொல்லி பாருங்க தெரியும். நான் இருக்கேன், கவலைப்படாத, நீ ஒன்றும் செய்யலாம் வேணாம், பொருள் உதவியெல்லாம் பண்ண வேணாம், ஒரு பெண்ணை நோக்கி நான் இருக்கேன், இப்போ கவலைப்படாம போப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த பொண்ணு பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு படிக்கணும், படிச்சிருக்க வேண்டாம், இது எந்த விதமான விஷயங்களும் தேவையே இல்லை. அந்த பெண்ணுக்கு ஒரு திறமை இருக்குன்னா நீங்க விட்டு பாருங்க, செய்வாங்க, சரியா செய்வாங்கன்ற நம்பிக்கையோட விட்டு பார்க்கும் பொழுது இது நடக்கும். இது என்னோட குடும்பம் அதை அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்னோட தம்பி மனைவின்னு சொல்லலாம், ஆனா இது வந்து என்னோட மாமா பொண்ணு தான், அதனால பிரிச்சு பார்க்க முடியாது. சண்முக பிரியா அவங்க வந்து என்னன்னா போன் பண்ணி எப்ப தம்பி மனைவி அப்படின்னா ஒரு கெத்து இருக்கும்ல, நம்ம நாத்தனார் தான் நமக்கு ஒரு கெத்து காட்டுவோம்ல, அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஏக்கா சொல்லுக்கா, என்னக்கா வேணும், என்னக்கா நல்லா இருக்கியக்கா. இது வந்து இந்த ஒரு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து இந்த வார்த்தைகளும் இந்த மாதிரி உறவுகளும் தான் கொடுக்குது. இந்த உறவுகளுக்கு வந்து மிஞ்சி எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான ஆளை நான் சொல்லியே ஆகணும். என்னுடைய மாமா வந்திருக்காங்க, பிரேம்குமார். என்னோட குடும்பத்துல மூத்தவர் அவர் தான். இதுல இருந்து இப்போ என்னோட கணவர் குடும்பமும் நாங்களும் வேற வேற கிடையாது, எல்லாமே உறவினர்கள் தான். சின்ன பிள்ளைல இருந்தே எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மாமா அப்படிங்கிறத விட இன்னொரு தந்தை அப்படின்னு சொல்லலாம். என்னை வந்து நேரடியாக இதை செய்ப்பா அதை செய்யாதப்பாலாம் சொன்னதே கிடையாது. அது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு குடும்பத்துல மூத்தவருக்கு இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயம் வந்து எங்க மாமா கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நான் கூட்டம் எல்லாமே ஃபோன் தான், யாருக்குமே நான் நேராக போய் அழைக்கவே இல்லை. அதற்கு எங்க மாமாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் வந்து என்னோட அண்ணன் சேகர் அவங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ நிறைய கொடுத்தாங்க விருதுகள்லாம். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடன்புறவா அண்ணன், என்னோட நாத்தனார், என்னோட கணவரோட தம்பி வீட்டுக்காரரு. இவங்க என்னோட நாத்தனார் தேவி வந்திருக்காங்க, அவங்க மகன் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா நான் சொன்ன அதேதான். நன்றிம்மா. இவங்க சொல்லியிருக்கேன், இவங்க வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா நம்ம கூப்பிட்டதுக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க. அதான் அவங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. அவங்க என்னோட சேகரனை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்த அண்ணன் இல்லை அப்படின்னாலுமே அந்த அண்ணன் என்னென்ன அப்படின்னா போதும், எப்ப என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா செய்யணும், என்னப்பா வேணும், அது அடுத்த வார்த்தைகள் அதுதான் வரும். இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுங்கிறது எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னாலுமே நான் சொன்ன இத்தனை உறவுகளும் எனக்கு வந்து காட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும்பொழுது இந்த நூல்கள்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடலாம். இன்னொரு நான் நன்றி என்னோட தோழிக்கு சொல்லணும், சாருலதா. ஆல் இன் ரேடியோ நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். ஆல் இன் ரேடியோ தந்த மிகப்பெரிய தோழி அவங்க. கிட்டத்தட்ட வந்து என்னைக்கு வந்து 2005 நாங்கள் 2 பேருமே ஒரே பேட்ச். 2005 தான் ஆல் இன் ரேடியோவில் வாணி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கிடைச்சது. வாணி சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் தான் அறிவிப்பாளர்கள்ன்ற அங்கீகாரம் எல்லாருக்குமே கிடைச்சது. அந்த அங்கீகாரத்தில் என்னோட தோழியும் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இது வரைக்குமே என்னோட எல்லா முயற்சிகளுக்கும் நான் ஏதாவது நான் செய்யலாமான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, நீ செஞ்ச சரியா தான் இருக்கும், நீ செய், ஒரு லவர் மாதிரி அவங்க, நீ பண்ணு, நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த ஒரு மோட்டிவேஷன் என்னோட தோழி கொடுத்ததுதான் இந்த இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இன்னொரு முகம் தெரியாத 2 தோழிகளுக்கு நன்றி சொல்லணும். பத்மபிரியா அண்ட் பழனியா, 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்களும் அப்படிதான், மேடம் நான் நேராக வந்து பத்திரிகை கொடுக்கணுமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஃபோனில் சொல்லுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, போதும், வேற எதுவும் வேணாம். யாரையுமே நான் நேராக போய் பார்க்கல. இது எல்லாம் சாத்தியப்பட்டது யாரால அப்படின்னா ஐயாவால மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய அரங்குக்கு இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லா தமிழறிஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட இந்த சிறிய முயற்சி வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் மட்டும்தான். இதை ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்லை நான் இதை காசு பண்ணணுன்ற நோக்கத்துக்காகவோ இதை பண்ணலை. இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த பெண்களோட பொருளாதாரம் எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு இவ்வளவும் இல்லை. அதுதான் நம்ம ஒவ்வொரு பெண்ணுக்கும் பொருளாதார அறிவு இருக்கணும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் பொருளாதாரத்துக்கான தேவை இருக்குன்றப்போ அந்த செலவு சிக்கனம் இது எல்லாமே அவங்களுக்கான அறிவு தேடலோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்காக தான் இந்த நூலும் நான் கொண்டு வந்தேன். இந்த நூல் அம்மா சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா என்னை விட பாக்கியசாலி யாரும் இல்லை. இப்படி இந்த ஒரு அரங்கில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியா ஒரு 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும், அதையும் சொல்லிட்டு முடிச்சிடுவேன். என்னோட பிள்ளைகள் திரு அஸ்வின்குமார், திரு ஆஷா ஸ்ரீவிதா, இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் இல்லை. இது வந்து ஏதோ இந்த மேடைக்காகவோ இல்லை நான் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக
அளவுல இதை நான் சொல்லலை. என்னோட மிகப்பெரிய பலம் இவங்க 2 பேர் தான், அஸ்வின் குமார், ஆஷா. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இதை சமைச்சு கொடுங்கன்னு அவங்க கேட்டதில்லை. இது ஏதோ ஒரு ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு இது வேணும், எனக்கு இது செஞ்சு கொடுங்க. நிறைய ஆசைகள் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். எல்லாமே வந்து இப்போ ஒரு அம்மான்ற இடத்துல இருந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா செய்வேன், சாப்பாடு செய்வேன், எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல அம்மாட்ட கேட்டால் அம்மா டென்ஷனாக இருப்பாங்க. பிள்ளைங்க என்கிட்ட அதிகமாக கேட்டது, அம்மா போகணும்னா ஒன்றும் இல்லையே, நான் கேட்டால் நீங்கள் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா, சரி அம்மா எப்பவுமே பிஸியாக இருக்காங்க, நம்ம போய் அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னோட பையனும் சரி பொண்ணும் சரி என்னோட எல்லா வேலைகளுக்கும் கூட சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, கூட வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் போகமா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் செய்யணுமா நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பில்லர்ஸ் வந்து என் கூட இருக்கும் பொழுது பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஏறும்னு நான் நினைக்கிறேன். நிறைவா நம்மளுடைய ஏஷியன் பிரிண்டர்ஸ் சார் உங்களுக்கு நன்றி. இவங்க தான் நம்மளோட புத்தகத்தை அருமையாக வடிவமைச்சு கொடுத்தாங்க. நான் எதுவுமே ஐயா கிட்ட சொல்லலை, திரும்ப தான் சொல்றேன். என்னம்மா நீங்க எதுவுமே சொல்லாம எல்லாமே நடந்துச்சானா உண்மை அதுதான். நான் எதுவுமே சொல்லலை. என்னோட நோக்கம் என்னன்றது ஐயா கிட்ட சொல்லிட்டேன். இவ்வளவுதான் என்னோட நோக்கம், எனக்கு புத்தகம் வடிவம் கொடுங்க அப்படின்னு. டிசைன் பண்ணது, அதை இப்படிதான் சேர்க்கணும், இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களும் அவரே அந்த நூல்களை வந்து வடிவமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு நூலாசிரியர் கூட அவரை நான் சொல்லுவேன், எனக்கு எழுதுறதுனா தொகுத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிங்க சார். சங்க விழா மட்டும் கிடையாது, இது வந்து நம்மளோட நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு ஐயா ஆரம்பத்தில் சொன்னாங்க. இது இன்னைக்கு தான் நடக்கணும் அப்படிங்கிறது இறைவன் விதிச்சதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2-3 டேட் மாற்றி கொண்டு போனோம். கடைசியாக வந்து இன்றைய 1656 இந்த நிகழ்வுல நம்மளோட நூல் வெளியீட்டு விழா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது நிச்சயமா ஐயாவோட அரங்கு குறிப்புல இது இருக்கும் அப்படின்னா அந்த அரங்குல நானும் இருக்கேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம செண்பக தமிழருங்கிறது ஐயா ரொம்ப குறுகி சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பண்பு, நிறைய மக்களை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஈரோடு மகேஷ் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாத நிறைய பேச்சாளர்களை உருவாக்குறது செண்பக தமிழருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஒரு காலங்கள்லையும் நிறைய பணிகள் செய்யணும், என்ன போல நிறைய நூலாசிரியர்களை உருவாக்கி தரணும், இந்த மாதிரி நூல்களை நிறைய வெளியிடணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார். அது செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சிக்கு என்னோட சிறிய அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அலுவலக நண்பர்கள் வந்திருக்காங்க, இவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது. அங்கே வந்து என்ன மேடம் நீங்களாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நாளைக்கு எனக்கு கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக இங்கே ஒரு கொடூரமான ஒரு மேலாளரை பார்த்த நம்ம தோழிகள் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், என்னோட நூல்கள் ஏதாவது நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அலுவலகத்தில் உட்காந்து என்னோட பர்சனல் வேலை பார்க்குறேன்னா கூட, மேடம் நான் வரலாமா, இப்போ நீங்கள் பேச ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட அந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் எனக்கான ஸ்பேஸ் கொடுத்து வந்தாங்க. அதற்காக ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததான் என்னோட நெய்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மா அவங்க வந்திருக்காங்க ரெகனாகி, அவங்களுக்கும் என்னோட நன்றி. மற்ற எல்லாருக்கும் என்னோட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையா நான் சொல்லலை, விடுபட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நூல் எல்லாராவது விடுபட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி இன்னும் வந்து சாப்பாடு நேரம் வந்துட்டதுனால சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க. நன்றி. வெற்றி என்பது சவால்களை சாதனையாக்குவது என்ற தன்னுடைய மடை திறந்த வெள்ளம் போன்ற பேச்சினால் அனைத்தையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். தற்காத்து தற்கொள்ளார் பெண்ணி தகிசான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்ற குரலுக்கு ஏற்ப தன்னுடைய அனைத்து நன்றிகளையும் தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் பதிவு செய்த நூலாசிரியர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர் அகில இந்திய வானொலி நிலைய அறிவிப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அற்புதங்கள் தரும் ஆவுடையப்பன் என்ற நூலாசிரியர், தனியார் நிறுவனத்தின் மேலாளராக இருக்கக்கூடியவர். அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விழாவின் நிறைவாக நன்றியுரை. மழையின் நிறைவு துளி, விதையின் நிறைவு மரம், விழாவின் நிறைவு சிறப்பான நன்றி நவிழல். இத்தகைய நன்றியுரையினை வழங்கி சிறப்பிக்க வருமாறு தமிழ் மாமணி முனைவர் சைலாபதி ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். அரங்கில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கடந்து விட்டது, நல்ல சுருக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய பேராசிரியர், தமிழக அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர், அரங்கினால் தமிழ் மாமணி விருது பெற்றவர்,
எல்லாரும் பேராசிரியர் என்று சொல்வார்கள். நான் மட்டும் என்னுடைய பேராசிரியர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வேன். என்னுடைய பேராசிரியர் என்று சொல்வதை விட அவருடைய மாணவர் என்று சொல்வதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. ஐயா யார்ட்டையா அறிமுகப்படுத்தும் போது என்ன இவர் பேராசிரியர், பெரியார் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. நான் அவருடைய மாணவன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுதான் எனக்கு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பேராசிரியர் எதை செய்தாலும் மிக செம்மையாக செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடியவர்கள். மிக அருமையாக ஒரு அந்த 6 நூல்களையுமே 5 பேரிலே இருக்கக்கூடிய 6 நூல்கள் ஐயா அடிக்கடி சொன்னாங்க. அந்த ஒரு 6 நூல்களையுமே நம்ம படித்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மிக அருமையாக அவர்கள் தயார் செய்து வைத்து அந்த செய்திகளை எல்லாம் மிக அருமையாக எடுத்து வைத்து நூலாசிரியருடைய சிறப்புகளை எல்லாம் இங்கே கூறினார்கள். ஐயா அவர்கள் இங்கே பல பேர் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். நூலாசிரியருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் வந்திருக்கிறாங்க. அதனால சொல்றேன், ஐயா அவர்கள் மிகச்சிறந்த திருக்குறளுக்கு மிகச்சிறந்த முறையிலே ஆங்கிலத்திலே உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெருமையை உங்களுக்கு தந்திருக்கிறது. தமிழிலும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். கம்பராமாயணத்திலே அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். கம்பராமாயணத்தில் கடவுள் கோட்பாடு என்று நிறைய 10-12 நூல்களுக்கு மேல் எழுதியவர்கள். மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் பெருந்தகை இங்கே தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்வு எங்கேயோ நடந்திருக்கலாம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே, அது இந்த கோடை காலத்திலே குழு அறையிலே, குளிர்மை அறையிலே நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள், ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த ராசவேல செண்பக தமிழரங்கனுடைய பொறுப்பாளருக்கும் தமிழ்ச்சங்கத்துடைய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ச்சங்க அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக சிறப்பாக பல புதுமைகளை எல்லாம் புகுத்தி மிக அருமையாக சீரும் சிறப்புமாக தமிழ்ச்சங்கத்தை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எதை பேச குறைந்த அளவிலே பேசினால் கூட நிறைவாக செறிவாக நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களுடைய அமைச்சர் பெருமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சொன்னா 5 தான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் 5வது பிள்ளைங்க தெரியும், சொல்லலாம் நினைச்சு அவரே அதை சொல்லியிருந்தார். நல்ல நம்ம தமிழ்ச்சங்க அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய நண்பர் ராச இளங்கோவன் அவர்கள். பொதுவாக ராசவேல செண்பக தமிழர்களுடைய நிகழ்வுகளை சனிக்கிழமைகளை நடத்துவார். அவங்க அம்மாவோட சொன்னாங்க பல தேதிகள்லாம் மாறி மாறி அமைந்தது, இருந்தாலும் இந்த சனிக்கிழமையிலே அமைந்திருக்கிறது. இன்னொரு சிறப்பு நான் கேள்விப்பட்டேன். இந்த ராசவேல செண்பக தமிழரங்க செண்பகம் அம்மாவுடைய பெயர் நினைவாக அவருடைய பெயர்த்திக்கு செண்பகாதேவி என்று பெயர் சொல்லி இருக்கிறார்கள். அவங்களுடைய நிறுவனுடைய அந்த பேர குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டோம். ஒரு நல்ல அழைக்கக்கூடிய அனைவர் சார்பாக நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல நாளிலே இந்த நிகழ்வு இயல்பாக அமைந்திருக்கிறது. அதுதான் ராச இளங்கோவன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது எங்களுடைய பெரியார் கல்லூரியுடைய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், கவிஞர். நான் அங்கே அந்த கல்லூரியிலேயே தமிழ்துறை தலைவராக இருந்த பொழுது எங்கள் பேராசிரியர் பெருந்தகை அங்கு பெரியார் கல்லூரியிலேயே தமிழ்துறை தலைவராக இருந்தவர்கள். அவங்க நாம் படித்த மாணவன். நான் அங்கே பேராசிரியராக இருந்த பொழுது இங்கே நம்முடைய பெரம்பலூர் ஊரக வளர்ச்சி துறையினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய நண்பர் கவிஞர் நல்ல இளையவழிகளெல்லாம் நிறைய கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் அங்கே படித்தவர்கள் எம்எஸ்சி புள்ளியியல் படித்தார்கள், வானொலி நிலையத்தில் வெளியிட்டார்கள். அவர்கள் இங்கே அந்த சகோதரியோடு ஒன்றாக பணி செய்த அவர் மிக அருமையாக வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்னொரு செய்தி, எங்கள் பேராசிரியர் நான் அவர் எல்லாமே நாங்கள் வந்து ஒரே தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள். அது ஒரு செய்தி. பட்டுக்கோட்டை யாருன்னு சொல்லி அது ரொம்ப பொருத்தமாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்து நம்முடைய
நூலாய்வுரை செய்த பேராசிரியர் குடும்பத்தலட்சுமி கல்லூரிய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அம்மா விஜயசுந்தரி அவர்கள் திருச்சியினுடைய பெருமை மிக்க பேச்சாளர்களிலே குறிப்பிடத்தக்க ஒருவராக அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு நூலாய்வுரை செய்தார்கள். ஐயா அவர்கள் எப்படி அந்த ஆய்வேட்டை நம்ம படிக்கக்கூடிய உணர்வை நமக்கு தந்தாங்களோ அதே போலவே அவர்களும் மிக சிறப்பாக அந்த அம்மையாரினுடைய அந்த ஆய்வு நுட்பத்தை எல்லாம் இங்கே நமக்கு மிக சிறப்பாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தது இந்த ஏற்புரை வழங்கிய முனைவர் லாவண்யா அசோக்குமார் அவர்கள் நூலாசிரியர். இந்த நூல்களே பெண்களை பற்றிய நூல்கள், பெண்களை பற்றிய ஆய்வு. அவருடைய ஆய்வு நெறியாளரும் ஒரு பெண்ணாக அமைந்திருக்கிறார். அவரும் ஒரு பெண். நூலாய்வுரை செய்த அம்மையார் பேராசிரியர் அவர்களும் பெண்ணாக அமைந்திருக்கிறார்கள். மிகச்சிறப்பு அவர்களுடைய நன்றி. அவங்க சொன்னதே வந்து ஏற்புரையாக இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்றி உரையாக அமைந்தது. எல்லாரையும் யாரையும் விட்டுவிடக் கூடாது என்று எண்ணி சொன்ன அந்த ஏற்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் நம்முடைய பேராசிரியர் விஜயசுந்தரி அம்மா சொன்னாங்க. அதுபோல நான் அதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். பல்கலைக்கழகத்திலே நடைபெறக்கூடிய ஆய்வுகள் எல்லாம், இந்த ஆய்வுகள்லாம் எங்கேயோ போய் மூலையில முடங்கி கிடக்குது. அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும். மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி இந்த ஆய்வு அப்ப மக்கள்கிட்ட வந்து சேரும் பொழுதுதான் அந்த ஆய்வு வெற்றி பெறும். மக்கள்கிட்ட போய் இந்த கருத்துக்கள் சேரும். அதை சேர்ப்பதற்குரிய ஒரு நல்ல ஒரு வழியாக இந்த அவருடைய ஆய்வேட்டை 5 நூல்களாக அவர்கள் வெளியிட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இப்ப நம்ம கேட்கும்போது அத்தனை பேருக்கு தெரியுது இந்த என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த ஆய்வேட்டிலே. அதனால அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முதல் படியை பெற்ற அறிஞர் பெருமக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். வழக்கறிஞர் அஸ்வின்குமார், அதுபோல அண்ணன் எம்ஆர்எஸ் கேசவன், செல்வி இரா பூங்குரோடி, ஆசிரியர் செம்மன் ஸ்ரீ செல்வராஜ் ஐயா, கவிஞர் கா மாரிமுத்து ஐயா, கவிஞர் வி கோவிந்தசாமி ஐயா, திரு விஸ்வேர் இவர்கள்லாம் நூல்களை பெற்றார்கள். மற்றவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். அனைவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக இணைப்புரை வழங்கிக் இருக்கக்கூடிய முனைவர் பா பத்மபிரியா அவர்கள், முனைவர் பா பரணியா அவர்கள் ரொம்ப சிறப்பாக இங்கே கூறினார்கள். அவங்க இருவருக்கும் இங்கே நிறைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து நிறைய வந்திருக்கிறாங்க. மூவாளர் ராமசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா வங்கி அலுவலர் கண்ணன் அவர்கள், ஐயா ஆசிரியர் காவல்துறையிலே படித்த அல்போன்ஸ் ஐயா அவர்கள், சமயபுரம் ராஜேந்திரன், அவரத்தூர் ராஜேந்திரன், வட்டார கல்வி அலுவலர் ஜெயலட்சுமி, மருத்துவர் லட்சுமி நந்தகுமார், ஈகவரசன், விவசாய கல்லூரி பேராசிரியர் பசுபதி அவர்கள், ஐயா தனவேல் அவர்கள், செம்பர் தமிழ் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், அம்மா அவர்களுடைய பணியாற்றிய அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பதிவு அருமையாக செய்த படப்பதிவு புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக அரங்கினுடைய நிறைவு பாடல் Gracias.